நேற்று நைட் டைமும் டம்ளரில் ஒரு ஸ்பூன் வந்து கொத்தமல்லி சேர்த்துட்டு தண்ணி வந்து ஊற்றி நைட்டே வந்து ஊற வச்சிட்டேன். காலையில் எந்திரிச்ச உடனேமும் அந்த ஊறின தண்ணியை வந்து நம்ம குடித்தோம் அப்படின்னா உடம்புக்கு வந்து ரொம்பவே நல்லது. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து சப்பாத்திலே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் பிளான் வந்து பண்ணியிருந்தேன். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் கோதுமாவை வந்து நல்லா சலிச்சு எடுத்துட்டு தேவையான அளவு வந்து உப்பு சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி சப்பாத்தி பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிட்டேன். அதை ஒரு அரை மணி நேரம் கிட்ட ஊற வச்சுட்டு குட்டி குட்டி உருண்டையாக பிடிச்சி எடுத்து சப்பாத்தியும் போட்டு எடுத்தாச்சு. இப்போ ஒரு பாத்திரத்தை வந்து அடுப்பில் வச்சு நல்லா ஹீட்டான உடனேமும் ஒரு 2 ஸ்பூன் வந்து நல்லெண்ணெய் வந்து சேர்த்துக்கிட்டேன். எண்ணெய் நல்லா காஞ்ச உடனேமும் கரம் மசாலா ஐட்டம்லாம் போட்டு அது பொரிஞ்ச உடனேமும் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை வந்து ரஃப்பாக கட் பண்ணி அதையும் வந்து சேர்த்துக்கிட்டேன். வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வந்திருக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த அளவு வதங்கி வந்திருக்கு வெங்காயம். இப்போ ஒரு பெரிய சைஸ் தக்காளி பழத்தை எடுத்து நல்லா மிக்சியில் வந்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி அதையும் வந்து சேர்த்துக்கிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா சிக்கன் பொடி இருக்குது பார்த்திங்களா, அதையும் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டேன். நான் சிக்கன் பொடி மட்டும்தான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் வத்தப்பொடி கூட காரத்துக்கு வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு இப்போ உப்பு போட்டு நல்லா வந்து மசாலாவோட பச்சை வாசனைலாம் போய் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கணும். அந்த அளவுக்கு இதை வந்து வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ சப்பாத்தியை வந்து இந்த மாதிரி ரோல் பண்ணி அதை வந்து ஒரு லூடன்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த கிரேவியில் வந்து உங்களுக்கு வந்து கார்ன் சேர்த்துக்கலாம், அல்லது வெஜிடபிள்ஸ் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வெஜிடபிள்ஸ் சேர்த்து கூட நீங்கள் வந்து இதை வந்து செய்யலாம். அதுவுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி வந்து சப்பாத்தியை கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம கிரேவி இருக்குது பார்த்திங்களா, அது நல்லா வெந்து கொதித்து வந்துருச்சு. அப்போ இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. லாஸ்ட்டு கொத்தமல்லி இலையை வந்து தூவி இறக்குனிங்கன்னா சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துடாதீங்க. தேங்க்யூ.